கவிதா, ஏனுங்கம்மா? நேராச்சுமா கல்யாணத்துக்கு போறது? எதுக்குங்கம்மா இப்படி பறக்குறீங்க? ஏன் உங்களுக்கு தெரியாதா? எனக்கு அந்த தெரியும். கல்யாணம் நடக்காது. ஏன்? ஏன்னா நேத்து மாப்பிள்ளை பையன் செல்வா இருக்கிறான்ல, அவன் பக்கத்து வீட்டு ரவி கூட பேசிக்கிட்டு இருந்தேன். அவனுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லையாமா. எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஐடியா கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு இவன் சொன்னேன், சீப் எடுத்து ஒளிய வச்சிருடா, கல்யாணம் நின்று போயிடும் சொல்லி. எப்படி கண்டுபிடிச்சிக்கிறேன் பாரு. அதுக்கு இவன் கேட்டேன், மாப்பிள்ளை எங்க கொண்டே ஒளிய வைக்கிறது? அதுக்கு ரவி சொன்னேன், பக்கத்து வீட்டுல கவிதாக்கா இருக்குதுல்ல, கொடுத்தா நான் பத்திரமா வச்சுக்குது அப்படின்னு சொல்லி. சரி சரின்ட்டு ராத்திரி வந்தானுங்க. சரி நானும் பாவமா இருந்தது. அப்புறம் கொண்டு வந்தானா, அட இந்த சீப்பு எதுக்குடா, வேண்டாம் வேற சீப்பு கொண்டுட்டு வா அப்படின்னு. சரி எப்படியோ என் கல்யாணம் நின்னா சரிக்கான்னு சொல்லிட்டு நான் கேட்ட சீப்பையே கொண்டு கொடுத்துட்டு போயிட்டியா. என்ன சீப் கொண்டு வந்தியா? நீங்க ராத்திரி உரிச்சு உரிச்சு சாப்பிட்டீங்களே, அந்த வாழைத்தாள் சீப்பு தான். இல்ல எங்காலும் கண்டிருக்கிறமா, வாழைத்தாள் சீப்பு வச்சு கல்யாணம் நின்று போயிருமா? என்னமோ அவன் தாமா சொன்னேன். எப்படி உங்களுக்கு இப்படி ஒரு அறிவு ஆட கடவுளே, உங்ககிட்ட போய் சொன்ன பாரு. நான் போறேன், என் வேலையை பார்த்து.